இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 3 பார்க்கோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் எடுத்துருக்கு ஏ மற்றும் பி வந்து 12 மற்றும் 20 நாட்களில் முடிப்பாங்க முறையே. சரியா? அப்போ ஏ வந்து இது எத்தனை நாள் முடிப்பாங்க? 12 நாளில். பி வந்து 20 நாளில் முடிப்பார். ரைட்டா? ரெண்டு பக்கம் சேர்ந்து வேலையை தொடங்கினார். சில நாள் செய்த பிறகு பி பெய்யிருந்தார். மீதமுள்ள வேலையை ஏ 4 நாளில் முடிக்கிறார். ரைட்டா? எனில் தொடங்கிலிருந்து பி எத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு விட்டு போயிருப்பாருன்னு கேட்டுக்காங்க. இதை நம்ம 2 மெத்தடில் செய்யலாம். சரியா? ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த 2க்கு எல்சிஎம் எடுங்க. அதான் டோட்டல் ஒர்க். ரைட்டா? 2க்கு எல்சிஎம் என்னது 60. ரைட்டா? ரைட். அப்போ இதுதான் என்னது டோட்டல் ஒர்க்கு அல்லது டோட்டல் யூனிட். அதாவது எவ்வளோ செய்ய வேண்டிய இருக்குது அப்படிங்கிறது யூனிட். ஓகேவா? இப்போ எல்சிஎம் என்னது 12 × 5 60 வந்துடும். ரைட்டா? 3 × 20 60. ரைட்டா? ஓகே. அப்போது ஏக்கு வந்து எஃபிஷியன்சி 5, பிக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து 3. எஃபிஷியன்சியில் என்னென்னா ஏ வந்து ஒரு நாளில் 5 யூனிட் வேலை செய்தார். ஓகேவா? பி வந்து ஒரு நாளில் 3 யூனிட் வேலை செய்தாங்க. ரைட்டா? இதுதான் எஃபிஷியன்சி. ரைட்டு? ஓகே. சரி. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள். என்ன செய்ய ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்தாங்க. ஏ ப்ளஸ் பி எத்தனை நாளில் செஞ்சாங்கன்னு தெரியாது. ஓகேவா? ப்ளஸ் மிச்ச வேலையை பி இப்போ விட்டுட்டு போயிருக்காரு. போனதுக்கப்புறம் மீதி உள்ள வேலையை ஏ மட்டும்தான் செய்தார். எத்தனை நாளில் செய்தார்? 4 நாளில் செய்தார். ஓகேவா? இதானது இந்த டோட்டல் ஒர்க் 60. ரைட்டு? ஓகே. அப்போது ஏ ப்ளஸ் பி என்னது நமக்கு தெரியும். ஏ வந்து 5 யூனிட்டு, பி வந்து 3 யூனிட்டு. அப்போ ஏ ப்ளஸ் பி எவ்வளவு? மொத்தம் 5 + 3 8. எக்ஸ் ப்ளஸ்ஸு ஏ வந்து 5. ஓகேவா? ஏக்கு போல் 5 எத்தனை நாள் செய்தாங்க? 4 நாளில். ஈக்குவல் டு இந்த டோட்டல் ஒர்க் 60. இப்போ 8x + 20 ஈக்குவல் டு 60. இப்போ 8x ஈக்குவல் டு இந்த 20 ஈக்குவல் டு கன்சிடர் போச்சுன்னா ப்ளஸில் இருக்குது மைனஸ் ஆகும். ஸோ அப்போ 40. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 40 / 8 அடித்தா 5. ஸோ எக்ஸ் வந்து 5. ஓகேவா? எக்ஸ் 5னா இந்த ஏவும் பியும் 5 நாள் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பி விட்டு போயிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? பி வந்து 5 நாள் செஞ்சுருக்காப்புல போயிட்டார். ஸோ ஆப்ஷன் டி. செகண்ட் மெத்தட் பாருங்கள். இது வந்து ரிமைனிங் மெத்தடுமோ மிச்சம் உள்ள நாளை வச்சு நம்ம கணக்கு பண்ணுது. எப்படின்னு பாருங்கள். ஏ தான் உங்களுக்கு மிச்ச ஒர்க்கை முடிக்கிறார்கள். எத்தனை நாளில்? 4 நாளில். சரி, ஓகே. ஏ வந்து ஒரு நாளில் எத்தனை யூனிட் செய்வார்கள்? 5 யூனிட் செய்வார்கள். ரைட்டா? அப்போது மிச்ச ஒர்க் எவ்வளவு? 4 நாளில் செய்தார். இப்போ 4 நாளில் ஒரு நாளைக்கு 5 யூனிட்னா 4 நாள் எத்தனை யூனிட் செய்வார்கள்? 4 × 5 20. 20 யூனிட் செய்வார். ஓகேவா? அப்போ மொத்தம் யூனிட் எவ்வளவு? 60. 60ல் 20 போச்சுன்னா எவ்வளவு? 40 யூனிட்டுக்கு மிச்சம். இந்த 40 யூனிட் தான் யாருக்கு செஞ்சுருப்பா? ஏவும் பியும் சேர்ந்து. ரைட்டா? ஓகேவா? சரி. அப்போது 40 / ஏ ப்ளஸ் பி. 40 / ஏ வந்து எவ்வளவு? 5, பி வந்து 3. அப்போது 8. கேன்சல் பண்ணால் 5. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் டி. 2 மெத்தடில் செய்யலாம். இதுலேயும் செய்யலாம், இதுலேயும் செய்யலாம். ஓகேவா? அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். அதே மாதிரி தான். பி வந்து 20 நாளில் செய்கிறாரு ஒரு வேலையை. கியூ வந்து 30 நாளில் செய்தார். ரைட்டா? சரி. இப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிங்க. 60 எல்சிஎம். ரைட்டு? ஓகேவா? சரி. அப்போ 20 × 3 60, 30 × 2 60. ரைட்டா? அப்போது பிக்கும் கியூக்கும் எஃபிஷியன்சி கிடச்சிச்சு. இப்போ பி வந்து ஒரு நாளில் 3 யூனிட் செய்வார். கியூ வந்து ஒரு நாளில் 2 யூனிட் ஒர்க்கு செய்வார். ரைட்டா? டோட்டல் யூனிட் வந்து 60. ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்கு? ஃபஸ்ட்டு மெத்தட் படி 2 பேரும் சேர்ந்து வேலை செய்தாங்க இல்லையா? அப்போது பி ப்ளஸ் கியூ எத்தனை நாளில் வேலை செய்வாங்கன்னு தெரியாது. எக்ஸ் வச்சுக்கோங்க. ப்ளஸ் யாருக்கு போயிருந்தான்? கியூ போயிருந்தாங்க. பி வந்து ரிமைனிங் ஒர்க்கு 5 நாளில் செய்தார். ஓகேவா? பி ஆனவர் மீதி உள்ள வேலையை 5 நாளில் செய்தார். ஸோ பி வந்து மீதி வேலையை எத்தனை நாள் செய்தார்? 5 நாள். ஈக்குவல் டு மொத்த யூனிட் எவ்வளவு? 60. ரைட்டா? டோட்டல் ஒர்க்கு ஆகுது. ஸோ பி ப்ளஸ் கியூ நமக்கு தெரியும். பி 3, கியூ வந்து 2. ஸோ அப்போ 5x ப்ளஸ் பி வந்து எவ்வளவு? 3 × 5 ஈக்குவல் டு 60. இப்போ 5x ப்ளஸ்
5 15 ஈக்குவல் டு 60. ஸோ 5x இப்போது ஈக்குவல் டு 60 ப்ளஸ் 15 வந்தால் -15. அப்போ 5x ஈக்குவல் டு 45. x இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 5 95 45. ஆப்ஷன் பி. ஓகேவா? அப்போது q வந்து 9 நாள் செஞ்சுட்டு வேலையை விட்டுட்டு போயிருந்தாரு. ஓகேவா? ஸோ அதாவது பியும் கியூவும் இந்த எக்ஸு வந்து 9 போட்டால் என்ன அர்த்தம்? பியும் கியூவும் 9 நாள் செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து செகண்ட் மெத்தட், ரிமைனிங் மெத்தடு. ஓகேவா? ரிமைனிங் மெத்தட்னா யார் மிச்ச வேலையை செஞ்சால் அதை பார்க்கணும். யார் செய்தால் பி ரிமைனிங் வேலையை எத்தனை நாள் செய்தாங்க? 5 நாள். பி ஒரு நாளைக்கு 3 யூனிட் செய்தார்னா 5 நாளைக்கு எத்தனை யூனிட் செய்வார்? 5 × 3 15 யூனிட் செய்வார். ஓகேவா? இப்போ பி வந்து 15 யூனிட்டு செய்வார். ஓகேவா? மொத்தம் யூனிட் எவ்வளவு? 60. 60ல் 15 போனால் 45 யூனிட் இருக்குது. 45 யூனிட் தான் யார் செஞ்சுருப்பா? பியும் கியூவும் சேர்ந்து. ரைட்டா? அப்போ பி வந்து 3, கியூ வந்து 2 கூட்டம் எவ்வளவு? 5. ரைட்? ஓகேவா? அடித்தா 9 45. ஸோ ஆப்ஷன் பி. இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், அடுத்த கொஷின் பாருங்கள். ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து 30 நாள் செய்தாங்க. ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 30 நாள் செய்தாங்க. சரியா? முடிப்பாங்க. சரியா? 30 நாள் முடிப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து 20 நாள் செஞ்சதுக்கப்புறம் பி வந்து சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை ஏ 20 நாளில் செய்தார். ரைட்? ஓகேவா? ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கு? 2 மெத்தடில் செய்யலாம். ஏவும் பியும் எத்தனை நாள் செய்தாங்க? ஏ ப்ளஸ் பி எத்தனை நாள் செய்தாங்க? 30 நாளில் செய்வாங்க ஒரு வேலையை. ஆனால் அவங்க வந்து 20 நாள் தான் செய்தாங்க. ஓகேவா? இப்போ எவ்வளோ நாள் செஞ்சாங்க? 30ல் 20 நாள் தான் செய்தாங்க. ஏ ப்ளஸ் பி ரெண்டும் சேர்ந்து. ஓகேவா? இப்போ அடித்தா என்ன ஆகும்? 2/3. 2/3 ஒர்க்கு தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ரைட்டா? மீதி உள்ள வேலையை யார் செய்தானா? ஏ 20 நாளில் செய்வார். ஓகேவா? ஏ ப்ளஸ் பி இப்போ 2/3 ஒர்க்கு தான் செஞ்சுருக்காங்க. மீதி உள்ள வேலையை எப்படி கண்டுபிடிப்போம்? மீதி உள்ள வேலைனா என்ன? கீழே மேலே கழிச்சிடும். சரியா? இப்போ 3ல் 2 போனால் எவ்வளவு? 1/3. இதுதான் ரிமைனிங் ஒர்க்கு. ஓகேவா? 3ல் 2 கழிச்சு திரும்ப கீழே உள்ளதை அப்படியே போட்டணும். இதுதான் ரிமைனிங் ஒர்க்கு. ஓகே, இப்போ இந்த மிச்சம் உள்ள வேலையை தான் யார் செய்தான்னு சொல்லியிருக்கு? ஏ. எத்தனை நாளில் செய்வாங்க? 20 நாளில் செய்வார். ஸோ 20 இந்த 1/3 ஒர்க்கு 20 நாளில் செய்வார். அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த 3 இந்த சைடு போச்சுன்னா 60. ஏ வந்து ஒரு நாள் வேலையை வந்து எத்தனை நாள் செய்வார்னா 60 நாளில் செய்வார். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. இதை இன்னொரு மெத்தட் எப்படி செய்யலாம்னா செகண்ட் மெத்தடு, அதாவது ரிமைனிங் மெத்தட் இது பேர். ஓகேவா? ஏவும் பியும் 30 நாள் வேலை செய்வாங்க. ஏ ப்ளஸ் பி எத்தனை நாள்? 30 நாள். ஓகேவா? ஆனால் அவங்க வந்து 20 நாள் தான் சேர்ந்து செய்தாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிருந்தாங்க. அது ஏ வந்து பி விட்டு போயிருந்தாங்க, ஏ செய்தாங்க. ரைட்டா? ஸோ அப்போ என்னென்னா ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் செய்தாங்க? 20 நாள் செய்தாங்க. 20 நாள் செஞ்சுட்டாங்கன்னா மிச்சம் எத்தனை ஒர்க் இருக்குது? மிச்சம் 10 இருக்குது. ஓகேவா? இப்போ ஏ ப்ளஸ் பிக்கு மிச்சம் எவ்வளோ ஒர்க் இருக்குது? 10 ஒர்க்கு மிச்சம் இருக்குது. அதைத்தான் யார் செய்தா? ஏ எத்தனை நாள் செய்தார்? 20 நாளில் செய்தார். ஓகேவா? ரைட். அப்போது ஏ ப்ளஸ் பி இந்த ஏ ஈக்குவல் டு கன்சிடர் ஆகும்போது டிவைட் ஆகும். அப்போது ஈக்குவல் டு 20 இந்த இது 10 இந்த சைடு போகும்போது டிவைடில் போயிடும். ரைட்டா? அடித்து கேன்சல் பண்ணால் 2/1. இப்போ ஏ ப்ளஸ் பி வந்து 2. ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி ஒரு நாள் வந்து 2 யூனிட் செய்வாங்க. பி வந்து ஒரு நாளைக்கு 1 யூனிட் செய்வாங்க. ரைட்? இப்போது பி தானே ஏ வந்து எத்தனை நாள் செய்வாங்கன்னு தனியாக கேட்டிருக்கு இல்லையா? சரி, ரைட்டு. சரி, இது வந்து ஏ. ரைட். இப்போது ஏ ப்ளஸ் பி எத்தனை நாள் செய்வாங்கன்னு கொடுத்துருக்கு? 30 நாளில் 30. ஏ வந்து எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேட்டிருக்கு தனியாக. ரைட்டா? ரைட். நமக்கு ஏ ப்ளஸ் பிக்கு என்னத்துக்கும் 2. ஸோ 2 × 30 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 1. ஏ வந்து 1. ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போது அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 30 60. ஸோ ஏ மட்டும்னா 60 நாளில் செய்வாங்க. ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஏவும் பியும் ஏ வந்து ஒரு வேலையை 45 நாள் செய்வார். ஓகேவா? இது ரிமைனிங் மெத்தட் படி செய்யலாம். ஓகே, ஏ வந்து ஒரு வேலையை 45 நாள் செய்வார்.
ஆனால் அவர் 15 நாள் தான் செய்தார், செஞ்சுட்டு போயிடுதார். மீதி உள்ள வேலையை பி வந்து 24 நாளில் முடிப்பார். ஸோ ஆனால் ஓகேவா, அதனால் அதுக்கப்புறம் 2 பேருக்கு சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க, 80% ஆஃப் வேலையை அப்படின்னு கொடுத்துருக்கு. ரைட், பாருங்கள், ஏ வந்து 45 நாள் செய்யணும் இல்லையா, 45 நாள் அந்த வேலையை செய்வார். ஆனால் அவர் எவ்வளோ நாள் செய்தார், 15 நாள் தான் செய்தார், அப்புறம் போயிருந்தார். அப்போ 15 நாள் தான் செய்தார். அப்போ மீதி வேலை எவ்வளவுக்கு 30. ஓகேவா, இப்போ ஏக்கு மீதி வேலை எவ்வளவுக்கு 30. இந்த ஏவோட மீதி 30 வேலையை தான் யார் செய்தால், பி. எத்தனை நாளில், 24 நாளில். அப்போ பி வந்து இந்த ஏவோட 30 மீதி வேலை தான் 24 நாளில் செய்தார். ஓகேவா, ஸோ இப்போ ஏ பிங்க வந்துடும் டிவைட் பை பி இஸ் ஈக்குவல் டு 24 30 ஈக்குவல் டு 30 டிவைட் ஆகிடும் 30. கேன்சல் பண்ணால் 4 24 5 30. ரைட், ஓகே. இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 4, பியோட எஃபிஷியன்சி வந்து 5. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 45 நாளில் ஒரு வேலையை செய்வார். இப்போ ஏ வந்து 45 நாளில் செய்வார். ஓகேவா, ரைட். இப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்கேன். ஓகேவா, ரைட். ஏக்கு வந்து என்னது 4, ஏவோட எஃபிஷியன்சி 4. இப்போ 4 × 45 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி தான் எவ்வளவு, ஏ 4 பி 5. அப்போது 9. 4 + 5 9. இவங்க தான் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்கு. தான் எக்ஸ். ஓகே, 4 9 9 5 9 45. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 5 20. இப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க, 20 நாளில் செய்வாங்க. ஆப்ஷன் 20 போட்டால் தப்பு. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 80% ஆஃப் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 20 × 80%. 80% 80/100. ஒரு 0 கேன்சல், ஒரு 0 கேன்சல். அப்போ 8 × 2 16. ஓகேவா, ஸோ 16 நாளில் செய்வாங்க. ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், ஏ வந்து ஒரு வேலையை 12 ஹவரில் செய்வார், பியும் சியும் 3 ஹவரில் செய்வார், ஏவும் சியும் 6 மணி நேரம் செய்வாங்க. ஸோ பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, சரி. ஏ வந்து எத்தனை மணி நேரம், 12 ஹவர்ஸ். பியும் சியும் சேர்ந்து 3 ஹவர்ஸ், ஏவும் சியும் சேர்ந்து 6 ஹவர்ஸ். ரைட்டா, சரி. இப்போ மொத்தம் எத்தனை மணி நேரம் கண்டுபிடிங்கன்னா டோட்டல் ஒர்க். எல்சிஎம் பாருங்கள், 12 3 6க்கு எல்சிஎம் என்ன எடுக்கலாம், எல்சிஎம் 12. ஓகேவா, எல்சிஎம் இதுக்கு 12 எடுக்கலாம். அப்போது 12 1 12, 3 × 4 12, 6 × 2 12. ரைட், ஓகேவா, சரி. ஓகே, இப்போ நமக்கு எஃபிஷியன்சி கிடச்சிட்டு. ஏவோட எஃபிஷியன்சி வந்து 1, பி + சியோட எஃபிஷியன்சி வந்து 4, ஏ + சியோட எஃபிஷியன்சி வந்து 2. ஓகேவா, சரி. ரைட், அதாவது 2 யூனிட் முடிப்பாங்க 1 மணி நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ என்ன கேட்டிருக்கு, பி மட்டும் தனியாக கேட்டிருக்கு. ஓகேவா, பி மட்டும் தனியாக கேட்டிருக்கு. நம்ம என்ன செய்யலாம், இப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன ஆகும், ஏ ஃபஸ்ட்டு குள்ளதையும் ரெண்டாவதுக்குள்ளதையும் கூட்டினா ஏ ப்ளஸ் இதையும் கூட்டினா பி ப்ளஸ் சி. ரைட்டா, ஏக்கு யூனிட் என்னது 1 ப்ளஸ் பி + சிக்கு என்னது 4. அப்போ ஏ + பி + சி வந்து எவ்வளவு 5. நமக்கு என்ன வேணும், பி தான் வேணும். ஓகேவா, இந்த பி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஏ + சியை ஏ + பி + சியில் கழிச்சோம்னா என்ன கிடச்சிக்கும், இந்த ஏ + பி + சியில் ஏ + சியை கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், பி கிடைச்சிடும். ரைட்டா, ஸோ அப்போ ஏ + பி + சி 5 மைனஸ் ஏ + சிங்க வந்து 2 யூனிட்டு 2 ஈக்குவல் டு பி. அப்போ பி ஈக்குவல் டு எவ்வளவு 3. இப்போ பி வந்து 1 மணி நேரத்தில் 3 யூனிட் செய்வாப்பில். நமக்கு பி தனியாக எவ்வளோ நாள் செய்வான்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, அப்போ டோட்டல் யூனிட் வந்து எவ்வளவு 12. அந்த 12 வந்து எவ்வளோ நேரத்தில் செய்வாங்க, 3. பி வந்து 3. ஓகேவா, அதனால் 1 3 3 4 3 12. ஸோ 4 மணி நேரத்தில் பி வந்து தனியாக செய்வாப்பில். ரைட், அடுத்த கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள், ஏ வந்து 15 நாளில் ஒரு வேலை செய்தார், பி வந்து அதே வேலையை 20 நாளில் செய்தார். ரைட்டா, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 4 நாளில் செஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கும் வேலையின் அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ ஏ வந்து 15, பி வந்து 20 நாள். ரைட்டா, ஓகே. எல்சிஎம் எடுத்தா 60. 15 × 4 60, 20 × 3 60. ரைட்டா,
இப்போ ஏவோட எஃபிஷியன்சி வந்து 4, பியோட எஃபிஷியன்சி வந்து 3. அப்போ ஏ வந்து 4 ஒரு நாளைக்கு 4 யூனிட் செய்வாங்க, பி வந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட் செய்வாங்க. ரைட், ஓகேவா? அவங்க ரெண்டும் சேர்ந்து 4 நாளில் எவ்வளோ யூனிட் செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ரெண்டும் சேர்ந்து ஏ ப்ளஸ் பி ரெண்டும் சேர்ந்து மொத்த யூனிட் எவ்வளவு? 60 யூனிட். 60 யூனிட்டில் எவ்வளோ செஞ்சுருக்காங்க? ரெண்டும் சேர்ந்துனா 4 + 3 7 யூனிட் செஞ்சுருக்காங்க. அதே இது 4 நாள் செஞ்சால் அப்போ இன்ட்டு 4 போட்டுருங்க. ஒரு 4 நாள் 15 நாள் ஆகுது. இப்போ ரெண்டும் சேர்ந்து 4 நாளில் எத்தனை யூனிட் செஞ்சுருக்காங்க? இந்த ஃப்ராக்ஷன் இவ்வளோ செஞ்சுருக்காங்க. ரைட்டாக? வேலையின் அளவு 7ல் 15 செஞ்சுருக்காங்க. ஆனால் 7/15 போடக்கூடாது. அதில் என்ன கேட்டிருக்கு? மிச்சம் உள்ள வேலைன்னு கேட்டிருக்கு. மீதி அவங்க 7/15 செஞ்சுருக்காங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? இல்லை, இதை கழிச்சிருங்க. 15 7 போனால் 15 - 7 / இந்த கீழே உள்ள 15. இப்போ 8/15. மிச்சம் உள்ள வேலையானது 8/15. ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். முகேஷ் வந்து 2/7 ஆஃப் ஒர்க் வந்து ஒரு நாளில் செய்வார். அப்போது ஒரு முழு ஒர்க்கு எத்தனை நாள் செய்வார்னு கேட்டிருக்காரு. நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னென்னா men 1 day 1 ஒர்க் 1. ரைட்டா? அது ஒர்க்கை வந்து கீழே போடுவோம். டே மென்லாம் மேலே வரும், ஒர்க் வந்து கீழே வரும். ரைட், ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? முகேஷ் வந்து 2/7 ஆஃப் ஒர்க்கை 1 டேயில் செய்தார். அப்போது டே வந்து மேலே இருக்கையா, ஒரு நாளில் ஒர்க் வந்து கீழே வரும். 2/7 ஆஃப் ஒர்க்கை செய்தார். அப்போது 2/7. ஓகேவா? ஈக்குவல் டு எத்தனை நாளில் ஒரு முழு ஒர்க்கு செய்வார்னு கேட்டிருக்காரு. எத்தனை நாளில் முழு ஒர்க்கை செய்வார்? முழு ஒர்க்னால் 1. ஓகேவா? ஒர்க்கு வந்து கீழே வரும். சரி, ரைட். இப்போது இதை எப்படி பண்ணலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு மதிப்பு கிடையாது, ஸோ அதை விட்டுருங்க. இந்த 2/7 மேலே போகும்போது என்ன ஆகும்? 7/2 ஆகும். ஓகேவா? ரைட். படித்தா என்ன ஆகும்? 3 1/2. அப்போ ஒரு ஒர்க்கு அவங்க எத்தனை நாளில் செய்வார்? 3 நாளில் செய்வார். ஓகே, அடுத்த கொஷின். பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலையை 18 நாளில் செய்வார். ஏ வந்து ஒரு வேலையை 18 நாளில் செய்வாராம். பி வந்து அதே வேலையை ஏ எடுத்திருக்க டைமோட பாதி டைமில் செஞ்சுக்குவார். அப்போ பி எத்தனை நாள் செய்வார்? 9 நாள் செய்வார். இதில் பாதி டைம் தான் எடுத்துக்கிறாரு. ஸோ 9 நாள் செய்வார். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்தாங்க. அப்போ ஒரு நாளில் எத்தனை எத்தனை பகுதி முடிச்சுப்பாங்கன்னு கேட்காங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து எப்படி போடலாம்? A + B 2 பேரும் சேர்ந்து செய்யணும். இது 2 பெருக்கிங்க. 18 × 9. 2 பேரும் சேர்ந்து செய்தனால திரும்ப கூட்டணும். 18 + 9. இப்போ 18 × 9 / 2 கூட்டினா எவ்வளோ ஆகும்? 27. ரைட்டா? ரைட். இப்போது 9 9 3 9 27, 1 3 3, 6 3 18. ரைட், ஓகேவா? அப்போ 2 சேர்ந்து 6 நாளில் செய்வாங்க ஒரு வேலையை. எத்தனை பகுதின்னு கேட்டாச்சுன்னா 1/6. ரைட்டா? இப்போது 1/6 பகுதி வேலையை செய்வாங்க. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து 2 மடங்கு பியோட சிறந்த வேலைக்காரர். ஏ வந்து பியோட 2 மடங்கு சிறந்த வேலைக்காரர். ஸோ ஏக்கு 2 போட்டு கொடுத்தோம், பிக்கு 1 போட்டு கொடுத்தோம். ரைட்டா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து 24 நாள் செய்வாங்களாம். 2 பேரும் சேர்ந்து 24 நாள் செய்வாங்க இணைந்து. அப்போ ஏ மட்டும் எத்தனை நாளில் செய்வான்னு கேட்டுருங்க. 2 பேரும் சேர்ந்து 24 நாளில் செய்வாங்க. அப்போது ஏ மட்டும் எத்தனை நாட்கள் செய்வார்? அதுதான் தெரியாது. ரைட்டா? சரி, நமக்கு ஏபியோட எஃபிஷியன்சி தெரியும். A + B வந்து எவ்வளவு? இது 2, இது +1 எவ்வளவு? 3. ஸோ 3 × 24 ஈக்குவல் டு ஏ வந்து எவ்வளவு? 2. 2 × டே, அதான் தெரியாது. 1 2 12 2 24. இப்போ எத்தனை நாள் செய்வாங்க? 12 3 36. இப்போ ஏ மட்டும்னா 36 நாள் செய்வாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து 3 மடங்கு சிறந்தவர் பிஏவோட. ஓகேவா? ஏ வந்து பிஏவோட 3 மடங்கு சிறந்தவர். ரைட். இப்போ பி வந்து 24 நாள் எடுத்துக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் எடுப்பாங்கன்னு கேட்குறாங்க ஒரு வேலையை. பி வந்து எத்தனை நாள் செய்வார்? 24 நாளில் செய்வார். ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது எக்ஸ். ரைட். நமக்கு இதோட எஃபிஷியன்சி தெரியும். பி இது 1. ஸோ பிக்கு பதில் 1 போட்டால் 1 × 24 ஈக்குவல் டு A + B 2 சேர்ந்துனா 3 + 1 4. எக்ஸ் எத்தனை நாள்னு தெரியாது, தான் வேணும் நமக்கு. ஓகே, 1 நாள் 4, 6 நாளாக 24. அப்போது 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்க? 6 நாட்களில் அந்த வேலையை செய்வாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின்.
இப்போ இந்த கொஷின் பாருங்கள், 8 ஆண்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்வாங்க. ரைட்டா? 5 நாள் கழித்து 4 பேர் எக்ஸ்ட்ரா வந்து சேருதாங்க. அப்போது அதுக்கப்புறம் அந்த வேலை எத்தனை நாளில் முடியும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, ரைட். கொஸ்டின் ஒருத்தருக்கு 8 ஆண்கள் 20 நாளில் வேலையை செய்வாங்க. ரைட்டா? 5 நாள் முடிஞ்சு போச்சு. அப்போது 5 நாள் முடிஞ்சுன்னா மீதி எத்தனை நாள் இருக்கும்? 15 நாள் இருக்கும். இந்த 15 நாளும் அதே 8 ஆண்கள் இருப்பாங்க. ரைட்டா? இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? 4 பேர் எக்ஸ்ட்ரா சேருதாங்க. அப்போ 4 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்த எத்தனை அர்த்தம்? 8 + 4 12 மென். ரைட்டா? இவங்க வந்ததுக்கப்புறம் எத்தனை நாளில் முடிப்பாங்க ரிமைனிங் ஒர்க்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட். அப்போது 8 ஆண்கள் எத்தனை நாளில்? 15 நாளில் செய்வாங்க. 12 ஆண்கள் எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி. 7 நாள் 8, 3 நாள் 12, 1 3 3, 5 3 15. அப்போ 2 × 5 10. எத்தனை நாள் செய்வாங்க? 10 நாளில் அந்த வேலையை செய்வாங்க. ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், 8 ஆண்கள் 16 நாளில் ஒரு வேலையை செய்வாங்க. 8 ஆண்கள் 16 நாளில் ஒரு வேலையை செய்வாங்க. 4 நாள் கழிச்சதுக்கப்புறம் 8 பேர் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ 4 நாளாக கழிச்சிருங்க. மீதி நாளுக்கு 12 நாள். இந்த 12 நாள்லேயும் 8 பேர் இருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன செய்தாங்க? 8 பேர் அதிகமாக ஜாயின் பண்ணுறாங்க. அப்போது 8 + 8 16 மணி ஆகும். ஓகேவா? இவங்க இந்த ரிமைனிங் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஃபார்முலானது men1 day 1 = m2 d2 men2 d2. ஓகேவா? இப்போது 8 மென்னு 12 நாளில் முடிப்பாங்க = 16 மென்னு எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டு. ஓகே, 1 8 8 16, 1 2 2, 6 2 12. அப்போ எத்தனை நாள் முடிப்பாங்க? 6 நாட்களில் முடிப்பார்கள். ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், ஒரு கேம்பில் 490 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு 65 நாட்களுக்கான போதுமான மளிகை பொருள் இருக்குது. சரியா? அதாவது 490 வீரர்களுக்கு 65 நாளுக்கு போதுமான மளிகை பொருள் இருக்குது. ரைட். 15 நாட்களுக்கு பிறகு பல வீரர்கள் முகாமுக்கு வந்தால் மீதுக்கு வந்த மளிகை வந்து 35 நாளுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்குது. இப்போ எத்தனை வீரர்கள் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துட்டு 15 நாட்களுக்கு பிறகு, அப்போது -15. மீதி எவ்வளோக்கு? 50 நாள். ஸோ இந்த 50 நாளும் அதே 490 பேர் தான் இருப்பாங்க. ரைட்டா? இதுக்கப்புறம் 35 நாட்களுக்கு மட்டுமே நமக்கு மீதமானது இருக்குது. ஓகேவா? அப்போ 50 நாள் மீதி எத்தனை இருக்குது? 35 நாளுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ எத்தனை பேர் வந்து சேர்ந்துருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட். அது எக்ஸ். இப்போ நமக்கு என்ன தெரியும்? m1 day 1 = m2 × day 2. ரைட். அப்போது 490 சோல்ஜருக்கு 50 நாள்னா 35 நாளைக்கு எத்தனை சோல்ஜர்ஸு வந்திருப்பாங்க? ரைட். ஓகேவா? 5 7 35, 70 490. ரைட்டா? 5 15 50. இப்போ x = 700. இப்போ மொத்தம் 700 சோல்ஜர்ஸ். ஓகேவா? மொத்தம் 700 சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க. ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷினில் எப்படி கேட்பாங்க? மீதி எவ்வளோ சோல்ஜர்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்? 700 - 490 எவ்வளோ வரும்? 210. மொத்தமான 700, மிச்சம் எவ்வளோ வந்திருந்தாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா 210 ஆன்சர் எழுதணும். ஓகே. அடுத்த கொஷினை பார்த்து ஆன்சர் போடணும். ரைட். இந்த கொஷின் பாருங்கள், ஏ வந்து பிஐ கார்டில் 3 மடங்கு வேலை செய்து முடிப்பாங்க. அதாவது 3 times ஃபாஸ்ட். ரைட்டா? இப்போ ஏ வந்து பியோட 3 times ஃபாஸ்ட். அப்போது 3 1. இது வந்து டைம் ரேஷியோவில் இருக்குது. இது ஒர்க் ரேஷியோவை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க. அப்போ 1 3. ரைட்டா? சரி, ரைட்டு. இதனால என்னென்னா 10 நாள் கம்மியாக வேலை செய்தார். யாரோட? பியோட. 3 மடங்கு அதிகமாக இருக்கணும்னா பியோட 10 மடங்கு அதிகமாக வேலை செய்தார். ரைட்டா? அப்போது இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்னது? 2. இப்போ இந்த 2 தான் 10. ரைட்டு? ஓகேவா? அப்போ 1 வந்து 5. ரைட். ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ என்ன கேட்டிருக்கு? பி எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்கு. 1 5. 1 வந்து இப்போது 1 5னா நம்ம என்ன கேட்டிருக்காங்க? பி மட்டும் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ பி வந்து எவ்வளோ? 3. இப்போ 3 × 5 15.
பி வந்து 15 நாளில் முடிப்பார். ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்க. ஏ வந்து பியை விட 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார். ஏ வந்து பியை விட 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார். இது டைம் ரேஷியோவில் இருக்குது. இப்போ நம்ம ஒர்க் ரேஷியோ மாற்றணும். எப்படி மாற்றோம்னா அப்போ 1 இது 3 மாற்றி போட்டுக்கிட தான். ரைட். அதனால 24 நாள் கம்மியாக வேலை செஞ்சு முடிச்சுக்கிட்டாரு ஏ வந்து. இப்போ என்ன அர்த்தம்? இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள். 2 அந்த 2 தான் 24. அப்போ 1 வந்து எவ்வளவு? 12. ரைட்டா? ரைட். இப்போது என்ன கொடுத்துருக்கு? 2 புக்கு சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்கு இல்லையா? இப்போது 2 24னா 1 வந்து 12. ரைட். அப்போ ஏ வந்து எத்தனை நாளில் முடிப்பார்? 1 × 12 12 நாளில் முடிப்பார். பி வந்து எத்தனை நாள் முடிப்பார்? 3 × 12 36 நாளில் முடிப்பார். ரைட்டா? இப்போ 2 பக்கம் சேர்ந்து கேட்டிருக்கு. இப்போ 2 பக்கம் சேர்ந்து கேட்டால் நம்ம எப்படி எழுதுவோம்? A × B / A + B. ரைட்டா? ஏ வந்து 12 × B வந்து 36 / A + B. 12 + 36 கண்டித்து கூட்டினா எவ்வளவு? 48. ரைட்டா? 12 4 12 48. 1 4 4 9 4 36. ஸோ 9 நாளில் 2 சேர்ந்து முடிப்பாங்க. ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின்.